Hello everyone, I am Famila Sadhus, a second year medical student from Rajata University of Sri Lanka. சேனலுக்கு நியூ கமர்ஸ் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. கெமிஸ்ட்ரினா ரொம்ப டஃப்னு சொல்கிறவங்க இருக்கீங்க. கலர்ஸ், ஈக்குவேஷன்ஸ், ரியாக்ஷன்ஸ், ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கட்டும். பட் நான் சொல்கிறேன், கெமிஸ்ட்ரி இஸ் நாட் ஹார்ட். இது எப்படி பாசிபிள்னு உங்ககிட்ட ஷேர் பண்ண தான் இந்த வீடியோ. சிலபஸ், தியரி, பேப்பர், எக்ஸாம் இதெல்லாம் ஊற வச்சுட்டு நான் சொல்ல போகிற விஷயத்த நல்லா கேளுங்க. கெமிஸ்ட்ரி ஹார்ட்னு சொல்கிறது ஏன் தெரியுமா? மிக்ஸ் ஆஃப் எவ்ரிதிங். ஃபிசிக்ஸ் மாதிரி ஃபார்முலாஸும் இருக்கும், பயாலஜி மாதிரி மெரைஸும் பண்ண வேணும், மேத்ஸ் மாதிரி ப்ராக்டிஸும் வேணும். அதுவும் ஒரு லெசன் முடிக்கிறதுக்குள்ள நெக்ஸ்ட் யூனிட்ல டோட்டலாகவே டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் வரும். அப்போதான் மைண்ட் பிளாக் ஆகிடும். ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிஸ்டமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். என்ன படிக்கிறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சப்ஜெக்டை டிசைன் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் எடுத்தோம்னா ஜெனரல் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக், ஆர்கானிக், பிசிக்கல், கல்குலேஷன்ஸ், இண்டஸ்ட்ரியல். இதில் ஃபவுண்டேஷன் எது, பரவலாக கேட்கப்படுற டாபிக் எதுன்னு புரிஞ்சிங்கன்னா தான் கெமிஸ்ட்ரியை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி முன்னைய 2 வீடியோவிலே சொன்ன பிளான் படி 44 டேஸில் தியரியை முடிக்கணும். கெமிஸ்ட்ரிக்கு 22 டேஸ். இங்கேயும் ஃபிசிக்ஸ் மாதிரி தான் நாம் படிக்க போகிறோம். சாப்டர்ஸுக்கு டேஸை பிரித்து கொடுத்து ஹவர்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ண இருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு நினைவூட்டலுக்காக டைம் டேபிளில் சொல்லிடுறேன். 2 நாட்களுக்கு 3 பாடங்களையும் பரவலாக படிக்க போகிறோம். மார்னிங் பயாலஜி, தென் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. இங்கே ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் மேத்ஸ் படிக்கிறவங்களா இருந்தால் மார்னிங் டைம், அதாவது 4 to 10 வரை நாங்கள் எப்படி டெய்லி பயாலஜி படிக்கிறோமோ அதே மாதிரி கெமிஸ்ட்ரி படிக்கலாம். இப்படி படிக்கும்போது 2 நாட்களில் நீங்கள் 12 hours கெமிஸ்ட்ரி தியரி படிப்பீங்க. ஸோ டைம் பேரலல் ஆகிடும். மேத்ஸ் படிக்கிறவங்களுக்கு மெமரைசிங் சப்ஜெக்ட் பயோ இல்லை கெமிஸ்ட்ரி என்பதால் இந்த டிப்பை நான் சொல்கிறேன். அப்படி இல்லைனாலும் இப்போ நான் சொல்கிற வழமையான 10 to 12 ரொட்டீனையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரிக்குரிய நாளில் 10:30 to 1 வரை படிக்கணும். 1 to 2 நேப் எடுத்துட்டு லஞ்ச் ப்ரே எல்லாம் முடிச்சுட்டு 2:30 to 6 வரை படிக்கணும். தென் 7 to 12 வரை படிக்கணும். ஆல் டுகெதர் 11 hours ஸ்டடி ஹவர்ஸ். இந்த ஹவர்ஸில் 5 minutes போன்ற குட்டி குட்டி பிரேக் கட்டாயம் எடுத்துக்கணும். 11 hours தொடர்ந்து படிக்க முடியாது இல்லையா? ஸோ அதையும் சொல்லிக்கிறேன். கெமிஸ்ட்ரியை 4 பார்ட்டாக டிவைட் பண்ணோம்னா அண்டர்ஸ்டாண்டிங் கெமிஸ்ட்ரி, ரியாக்ஷன்ஸ், கல்குலேஷன்ஸ், மெமரைசிங் கெமிஸ்ட்ரி. அண்டர்ஸ்டாண்டிங் கெமிஸ்ட்ரியில் ஜென்ரல், தெர்மல் போன்ற ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியோட தியரி பார்ட் இருக்கும். ரியாக்ஷன்ஸில் ஆர்கானிக், இன்ஆர்கானிக் மெயினாக இருக்க போகுது. கல்குலேஷன்ஸில் ஃபிசிக்கல் கல்குலேஷன் அண்ட் இன்ஆர்கானிக் கல்குலேஷன் இருக்க போகுது. மெமரைசிங் கெமிஸ்ட்ரியில இண்டஸ்ட்ரியல் அண்ட் என்வாயன்மெண்டல் இருக்கும். ஆஸ் யூஷுவல் பயாலஜி மாதிரி தான். இப்படி சிலபஸ்ல எந்த பார்ட் எந்த கேட்டகரியில வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா படிக்கிறது ஈஸியாயிரும். நான் எப்படி படிச்சேன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நோட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி ஒழுங்கா எடுத்து வச்சுட்டேன். கெமிஸ்ட்ரி அப்படின்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது ஆவர்த்தன அட்டவணை. ஏன் இதை நான் அழுத்தி சொல்றேன்னா, உங்களை எத்தனை பேர் கெமிஸ்ட்ரியில எந்த ஒரு சாப்டர் படிக்கும் போதும் பீரியாடிக் டேபிள்ல பக்கத்துல வச்சிருக்கீங்க? அப்படி இல்லைன்னா இனியாச்சும் வச்சிருங்க. அதுதான் பேசிக் ரிக்வயர்மெண்ட் ஃபார் கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரியோட ஃபவுண்டேஷன் ஜெனரல் கெமிஸ்ட்ரி. ஒரு வீடு கட்டுறோம்னா ஃபவுண்டேஷன் சரியா ஆழமா போட்டோம்னா மட்டும்தான் மேல மேல கட்ட முடியும். இல்லைன்னா பாதி கட்டும் போதே இடிஞ்சு விழுந்துடும். கெமிஸ்ட்ரி படிக்கிறேன்னு ஸ்டார்ட் பண்ணாலே ஃபர்ஸ்ட் ஜெனரல் கெமிஸ்ட்ரியை தான் இந்த 2 yearsக்கு அதிகமான டைம் படிச்சிருப்பீங்க. ஸோ அதை ஸ்கிப் பண்ணிடலாம்னு நினைக்காம 2 days எடுத்து அட்டாமிக், ஸ்ட்ரக்சர் அண்ட் பாண்டிங், அதோட தியரி ஒவ்வொன்றா என்ன சொல்றாங்கன்னு புரிஞ்சு படிங்க. நான் சொன்ன மாதிரி ரஃப் ஷீட்ஸில் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணி படிங்க. இது ஒரு குயிக் ரிவிஷன் மாதிரி தான் இருக்க போகுது. டைமும் நல்லாவே இருக்கும். ஸோ கூடவே ப்ராக்டிஸுக்கு நோட்ஸில் தந்திருக்கிற கொஷின்ஸையும் செய்து பாருங்க. இங்க வர எலிமெண்ட்ஸ், பேசிக்ஸ், பிசிக்கல் ஸ்டேட்ஸ், பரிவு கட்டமைப்புகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எழுதி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களோட ரிசல்ட்ஸ் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல. 0ல இருந்து ஆரம்பிச்சு இந்த 4 monthsல தியரியையும் ப்ராக்டிஸ், கொஷின்ஸ், எம்சிக்யூ, ஸ்ட்ரக்சர், எஸ்ஏஸ்னு எல்லாமே கிளியர் பண்ண இந்த ஃபவுண்டேஷனை 2 நாள்ல போடுங்க. இதுக்கப்புறம் தான் ரியல் கெமிஸ்ட்ரி, அதாவது சுவர்கள் கட்டணும். இந்த வீட்டோட 4 மெயின் சுவர்கள் பார்த்தீங்கன்னா கல்குலேஷன்ஸ், இன்ஆர்கானிக், ஆர்கானிக், பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. இந்த 4 சாப்டர்ஸுக்கும் டேஸை ஈக்குவலா பிரிச்சோம்னா ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் 5 நாட்கள். இப்போ ரூம்ஸை பிரிக்கிறது தான் சப் டாபிக்ஸ். நான் ஆல்ரெடி பிசிக்ஸுக்கு சொன்ன மாதிரியே இங்கேயும் ஹவர்ஸ் போட்டு பிரிச்சு பிளான் போட்டுக்கோங்க. ஓகே,
என்னதான் நம்மளோட சிலபஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாலும் நான் எனக்குன்னு ஒரு சிலபஸ் ஆர்டர் வச்சிருந்தேன். அதாவது ஜென்ரல் கெமிஸ்ட்ரிக்கு அப்புறம் கல்குலேஷன், கேசஸ், தெர்மல்னு ஆர்டரா படிக்காம கல்குலேஷனையும் இன்ஆர்கானிக்கையும் மர்ஜ் பண்ணி தான் படித்தேன். அதான் நம்ம பேப்பர் பார்த்தாலே நல்லாவே புரியுதே, இப்படி தான் எஸ்ஏ கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னு. ஸ்ட்ரக்சரில் கூட இப்படி தான் கேட்பாங்க. ஃபிசிக்கலில் கேசஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆசிட்ஸ், பேசஸ், எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி வரைக்கும் பல்காவே படிக்கணும்னு டிசைட் பண்ணியிருந்தேன். கல்குலேஷன் தியரிக்கு 5 நாட்கள் தேவைப்படாது. ஸோ ஃபர்ஸ்ட் 2 டேஸில் தியரி அண்ட் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் செய்துட்டு ஃபிசிக்கலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கல்குலேஷன் மீத 3 நாட்களும் ஃபிசிக்கல் கல்குலேஷன் செய்யறதுக்காக செப்பரேட் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா கல்குலேஷன்ஸ் நிறைஞ்ச பார்ட் தான் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. இப்படி ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில தியரி அண்ட் கல்குலேஷனை 8 டேஸுக்கு பிளான் பண்ணியிருந்தேன். இங்க தான் முக்கியமான விஷயம் சொல்றேன். எப்படின்னா பிசிக்ஸ்ல 11 ஸ்டடி ஹவர்ஸ்ல லாஸ்ட் 2 ஹவர்ஸை ப்ராக்டிகல்ஸ்க்கு வச்சிருந்தனோ, அதே போல கெமிஸ்ட்ரிக்குரிய நாள்ல லாஸ்ட் 2 ஹவர்ஸ், அதாவது 10 to 12 இன்ஆர்கானிக்கு 1 ஹவர், ஆர்கானிக்கு 1 ஹவர்னு பிரிச்சு வச்சிருந்தேன். ஸோ டே 1ல இருந்து ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக்கையும் சேர்த்தே படிக்க போறோம். ஸோ ஜென்ரல் கல்குலேஷன் பிசிக்கல் படிச்சுட்டு இருக்கும்போதே இன்ஆர்கானிக்ட எஸ் பிளாக் அண்ட் பி பிளாக்ல கொஞ்சமும், ஆர்கானிக்ட 5ல் 1 பகுதி முடிச்சிடலாம். இந்த 2 ஹவர்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு கெமிஸ்ட்ரி நாளையும் ஃபினிஷ் பண்ற இந்த 2 ஹவர்ஸ்ல முன்னைய நாள் படிச்ச ரியாக்ஷனை மட்டும் அடுத்த கெமிஸ்ட்ரி நாளுக்குரிய 2 ஹவர்ஸ்ல 10 மினிட்ஸ் ஒதுக்கி ஓனா எழுதி பார்க்கறது மஸ்ட்னு சொல்லுவேன். இதுக்குன்னு 2 நோட் புக் தனித்தனியா வச்சிருந்தேன். பிசிக்ஸுக்கு வச்சிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி. இப்படி படிச்சுட்டு வரும்போது ஆர்கானிக் இன்ஆர்கானிக்னு ஒதுக்கப்பட்ட ப்ராப்பர் நாட்கள் வரும்போது படிக்கிறது இன்னும் ஈஸியா இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளோட மைண்ட் ரிப்பீட்டடான விஷயங்களை நல்லாவே ஞாபகம் வச்சிருக்கும். சொன்னாலாம் புரியாதுங்க, செஞ்சு பாருங்க. அப்போதான் இப்படி படிக்கிறது எஃபிஷியன்சி தான் புரியும். எதுவுமே படிக்காம பயந்து குழம்பி போய் நாட்களை கடத்திட்டு இருக்கிறத அட்லீஸ்ட் நான் சொல்றத ட்ரை பண்ணி பார்க்கலான்னு உங்க மனசு சொல்லிச்சுன்னா உங்க மனசு சொல்றத கேளுங்க. நெகட்டிவ் தாட்ஸுக்கு இடம் கொடுக்காதீங்க. அது உங்களை எதுவுமே பண்ண விடாம முடக்கி மூளையில தள்ளிடும். இதெல்லாம் நான் சொல்லும்போது கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்கலாம். இப்படி பெர்ஃபெக்டா டைமிங்கோட நான் பண்ணுவேனா, இப்படியெல்லாம் செய்ய முடியுமான்னு யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்துல நிறைய பேர் படிக்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஏன் ஆல்ரெடி ட்ராக்ல இருக்கவங்க ஓடிட்டு இருப்பாங்க. நீங்க நின்று வெறும் வேடிக்கை மட்டும் பார்க்க போறீங்களா? அப்படி இருந்தா தயவு செஞ்சு அடுத்து நான் சொல்ல போற விஷயத்தை கேட்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. கெமிஸ்ட்ரி பத்தின ஸ்டடி ஒன்றுக்காக நான் சேனல்ல போட்ட பொருள்ல அதிகமானவங்க சொல்ல இந்த விஷயம் பிசிக்கல் கல்குலேஷன் கஷ்டமா இருக்குன்னு. தியரி படிச்சுட்டே எக்ஸாம்பிள் கொஷின்ஸை செஞ்சு பார்க்கும்போது ஐடியா கிடைச்சிடும். அதுக்கப்புறம் பண்ண வேண்டியதெல்லாம் ஜஸ்ட் ப்ராக்டிஸ். அதைத்தான் நெக்ஸ்ட் மந்த்ல பண்ண போறோம். இந்த மாதிரி படிக்கும்போது உங்களுக்கு ஃப்ளோ வந்துருச்சுன்னா, தியரியை புரிய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நீங்க டாபிக்கை புரிய எடுக்கிற ஹவர்ஸ் குறைய ஆரம்பிச்சிடும். ஸ்டார்டிங்ல 2 ஹவர்ஸ் ஒரு சாப்டர் புரிய எடுக்குதுன்னா போக போக 1 ஹவர், ½ an ஹவர்லயே குயிக்கா புரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ நல்லாவே டைம் இருக்கும். இந்த டைம்ல பாஸ் பேப்பர்ல 2011 to 2014 வர எஸ்ஏ கொஷின்ஸ் யூனிட் வைஸா தியரி படிக்கிற மாதிரியே கொஷின்ஸ் எப்படி வந்திருக்கு, என்ன ஆன்சர்ஸ் கொடுக்கலாம்னு ஸ்கீமை வச்சு பாருங்க. இன்ஆர்கானிக்ல கலர்ஸை ஞாபகம் வச்சிருக்கிறது கஷ்டம்தான். பட் டெய்லி படிக்கும்போது அது மனப்பாடமாவே வந்துடும். ஒரு ட்ரிக் நான் பண்ணது, கலர்ஸுக்கு சேம் கலர் பென்சில் கலர்ஸ் யூஸ் பண்ணி நோட்ஸ்ல பக்கத்துலயே ஹைலைட் பண்ணிடுவேன். ஸோ என்னால நல்லா ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சது. அடுத்து கன்வர்ஷன்ஸ். இதுக்கு நல்ல ப்ராக்டிஸ் வேணும். திரும்ப திரும்ப ரியாக்ஷன்ஸை எழுதும் போது இந்த ரியாஜன் போட்டா இந்த விளைவு வரும்னு ஐடியா வரும். இதுக்கு ஒரு பெஸ்டான வழிதான் கன்வர்ஷன் புக்ஸ். இதுக்கு நான் பயன்படுத்தினது ஃபேமஸா எல்லாரும் யூஸ் பண்ற அருள பண்டார சார் புக். எடுத்ததுமே இந்த புக்ல இருக்க கொஷின்ஸுக்கு ஆன்சர்ஸ் எழுத போகாம ஆன்சர்ஸ்லயே தியரி மாதிரி படிச்சுட்டு திரும்ப திரும்ப எழுதி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணேன். ஸோ ஃபைனலி வீட்டோட ரூஃப் கிட்ட வரலாம். அதுதான் இண்டஸ்ட்ரியல் அண்ட் என்வரன்மெண்டல். இது படிக்கிறதுக்கு நாட்களே ஒதுக்கலையே. வெயிட், நெக்ஸ்ட் 1.5 month பேப்பர் செய்யும் போது கெமிஸ்ட்ரியோட லாஸ்ட் 2 ஹவர்ஸ் இண்டஸ்ட்ரியலுக்கும் கன்வர்ஷன்ஸுக்கும் தான் இருக்க போகுது. ஏன் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் அண்ட் என்வரன்மெண்டல் ஃபுல்லாவே மனனம் செய்யறதா இருக்கும். ஸோ இதுக்கு லாஸ்ட் மந்த்ஸ்ல படிக்கிறது போதுமானது. இப்படித்தான் என்னோட கெமிஸ்ட்ரி பிளான் இருந்தது. என்னோடது இருக்கட்டும், உங்கள நிறைய பேர் இதை விட பெஸ்டாலாம் ஆல்ரெடி பிளான் போட்டு எக்ஸிக்யூட்டும் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு மை அட்வான்ஸ் விஷஸ். கோ வித் யோர் ஃப்ளோ. இன்னமும் சிலபஸை மிஸ் பண்ணிக்கிட்டு எங்க ஸ்டார்ட் பண்ணி எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாம குழம்பி போய் இந்த வீடியோ கிளிக் பண்ணவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அட்வான்ஸ் லெவல் ஒன்றும் ஆர்டினரி லெவல் மாதிரி இல்லை. எஸ் எடுத்தா போதும்.
படிக்கலாம்னு கட் ஆஃப் வச்சு அதுக்கு மேல எடுக்கிற எல்லாருமே யூனிவர்சிட்டி செலக்ட்னு சொல்றதுக்கு இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம், ஒரு மேரத்தான் மாதிரி. 40,000 பேர் ஒரே டெஸ்டினேஷனுக்காக ஓடிட்டு இருக்கீங்க. அதுல 2000 பேரை தான் செலக்ட் பண்ண போறாங்க. மேரத்தான்ல எந்த இடத்துல நிக்கிறங்கிறது முக்கியம் இல்லை. அதிகமானவங்களுக்கு 2 கிலோமீட்டர்ஸ் தான் இன்னும் இருக்கு, நமக்கு இன்னும் 20 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு கவலைப்படுறதுக்கு பதிலா 20 கிலோமீட்டர்ஸை எந்த வேகத்துல ஓடினா அவங்களுக்கு முன்னாடி நான் டெஸ்டினேஷனை அடைய முடியும்னு கல்குலேட் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. 3 மாதங்கள்ல முடியுமான்னு கேட்டவங்களுக்கு இந்த மேரத்தான் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிலீவ் இன் யோர் எஃபர்ட்ஸ், சக்சஸ் வில் ஃபாலோ யூ. டைம் இல்லைன்னு சொல்றதை நிறுத்திட்டு டைம் எடுத்துக்கோங்க. எந்த விஷயமும் கஷ்டப்படாம எஃபர்ட் போடாம யாருக்குமே கிடைக்காது. மார்க்ஸை கம்பேர் பண்றதை நிறுத்திட்டு எஃபர்ட்ஸை கம்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. செகண்ட், தேர்ட் சீட்னு இருக்கவங்க உங்க மனசை தொட்டு கேட்டு பாருங்க, உங்களோட மேக்சிமம் நீங்க போன எக்ஸாமுக்கு கொடுத்தீங்களான்னு. இந்த வாட்டி முடிவு பண்ணுங்க, என்னோட மேக்சிமம் இந்த 3 மாதங்களையும் நான் போடுவேன். என்ன ஆனாலும் ஒரு வார்த்தையை கூட புரியாம எந்த ஒரு சாப்டரையும் புரிஞ்சுக்காம ஸ்கிப் பண்ண மாட்டேன்னு டிசைட் பண்ணி இப்பவே பிளானர் எடுத்து பிளான் போட ஸ்டார்ட் பண்ணுங்க. இது செல்ஃப் ஸ்டடிக்குரிய காலம். இந்த காலத்துல நிறைய செல்ஃப் ஸ்டடிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நோட்ஸ் கிளியரா இல்லைன்னா யாரோட காலில் விழுந்தாவது வாங்கி கேதர் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. இந்த சான்ஸை நீங்க விட்டுட்டீங்கன்னா இன்னும் 1 வருடம் இதே மாதிரி கஷ்டப்படணும். இந்த பயமே போதும் உங்களை ஃபோன் பார்க்காம பண்ணும், தூங்க விடாம பண்ணும். நம்ம வீக்குன்னு ஒன்ஸ் நீங்க நம்பிட்டீங்கன்னா உங்களோட மூளையும் அதே மாதிரி தான் செயல்படும். இன்ஸ்டடா என்னை விட கிளவர் இந்த பூமியிலேயே இல்லைன்னு நினைச்சு ஒர்க் பண்ணி பாருங்க. அந்த தோட் நீங்க இப்ப காண்ற கனவுக்குள்ள வாழ்றதுக்கு உங்களை கொண்டு போகும். ஆல் தி பெஸ்ட்.